ராஜாவின் ஆட்சியின் வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். இயேசு ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ஆகாய மண்டலவின் மீனாய் முடிவில்லா காலம் ஒளி வீசுவேன். ஆகாய மண்டலவின் மீனாய் முடிவில்லா காலம் ஒளி வீசுவேன். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான். நீதிமான் நான், நீதிமான் நான், இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான். சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது. சாம் 92 verse 14. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்கும் பண்ணும்படி என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்கு பண்ணும்படி. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கன்மலை இருக்கிறார். அவர் கர்த்தர். அவர் அநீதி இல்லாத தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு நோவாவை நாம் பார்க்கும் பொழுது ஆரத் கன்மலையிலே நோவா தன்னுடைய பெரும் வெள்ளத்திலே தப்புவிக்கப்பட்டவனாக காணப்பட்டு கடைசியிலே அங்கே ஆரத் மலையிலே அவன் புகலிடமாக இறங்குகிறான். மோரியா மலையிலே ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் அந்த மலையை தேடி ஓடுகிறார். சீனா மலையிலே மோசே 10 கட்டளையை பெற்றுக்கொள்ள அந்த மலையை நோக்கி ஓடுகிறார். கர்மேல் மலையிலே எலியா தன்னுடைய சவாலை விடும்படியாக அந்த மலையினிடத்துக்கு செல்லுகிறார். ஒலிவ மலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்று தன்னுடைய காட்சியை வெளிப்படுத்துகிறார். மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்து எலியாவோடும் மோசேவோடும் நின்றதை சீஷர்கள் கண்டார்கள். கொல்கதா மலையிலே இயேசு நமக்காக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். சீனா மலையிலே தேவனோடு நமது உறவை ஏற்படுத்தி கொள்ள அந்த சீனா மலையை நாம் இன்றைக்கு கண்டடைந்திருக்கிறோம். நீங்களும் நானும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய அந்த மலையை பார்த்து எல்லா பரிசுத்தவான்களும் சென்று அந்த மலையினிடத்திலே புகலிடமாய் நின்றதை போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை எப்படிப்பட்டதான மலை என்று சொன்னால் கர்த்தர் உத்தமர் என்றும் அந்த உத்தமராகிய மலை என் கண்மலையாகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்கு பண்ணும்படி என்று சொல்லி வாசிக்கிறோம். நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறது. அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவன் நமக்கு நன்மை செய்வார், தீமை செய்யவே செய்ய மாட்டார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த ஞாயிறு ஆராதனையை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். நம்மை தொடர்ந்து அவர் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. God bless you. God bless you.